வணக்கம் மகளே. தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். யார் அது அப்படின்னு பார்த்தோன்னா மகேஷ் பாபு அவர்கள். இப்போ அவருடைய மகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 11 வயதான சூப்பர் ஸ்டார் மகள் பெயரில் ஒரு தில்லாலங்கடி நடந்திருக்கு. இப்போ அது பார்த்தோன்னா போலீஸில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சூப்பர் ஸ்டாரினுடைய மனைவி கொடுத்துருக்காங்களாம். தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நடிகராக திகழ்ந்து வருபவர் நடிகர் மகேஷ் பாபு. அவரினுடைய மனைவி நம்ரதா சமீபத்தில் ஹைதராபாத் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிச்சிருக்காங்க. பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. தெலுங்கு திரைத்துறையில் டாப் நடிகராக திகழ்ந்து வருபவர் நடிகர் மகேஷ் பாபு அவர்கள். 11 வயதான மகள் சித்தாரா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சர்க்கார் வாரி பாட்சா படத்தில் அறிமுகமானாங்க. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து 2 மில்லியனுக்கும் மேலாக ஃபாலோவர்ஸ்களை வச்சுருக்காங்க சித்தாரா. இந்த நிலையில் சித்தாரா பெயரில் போலியான கணக்குகளில் இருந்து ரசிகர்களுக்கு லிங்க் அனுப்பப்பட்டு பணம் மோசடி நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டுச்சு. இதனை எச்சரிக்கை செய்யத்தான் மகேஷ் பாபுவினுடைய மனைவி நர்மதா அவர்கள் இப்போ பார்த்தோன்னா போலீஸாரிடம் புகார் அளிச்சிருக்காங்களா. போலி கணக்கினை உருவாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னும் இப்படியான போலி அக்கவுண்ட் லிங்குகளை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னும் இப்போ பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யணும் அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா மகேஷ் பாபு அவர்களுடைய மனைவி புகார் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும், யாரால் வரும் அப்படின்றதே தெரியாது. இருந்தாலும் இந்த பிரபலங்களினுடைய பெயர்களை வைத்து நிறைய பேர் இப்படி தான் தொடர்ந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறாங்க. எதற்காக இது பணம் மோசடிக்காக இப்படி பண்ணுறாங்களா, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதா, அதுவும் இப்படி சிறு குழந்தைகளிலிருந்து இளம்பெண்கள் வரைக்கும் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியாக எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டது கோபமாக தான் இருக்குது. தயவுசெய்து யாராக இருந்தாலும் இனிமேல் இப்படி செய்ய வேணாம் அப்படின்னு எல்லோருமே இதை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.